நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? நோன்பு இருக்கிறதுனால நெறைய ரெசிபீஸ் என்னால ஷூட் பண்ணவும் முடியல, எடிட் பண்ணி போடவும் முடியல. முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ உடனுக்குடனே போடுறதுக்கு ட்ரை பண்றேங்க. இன்னைக்கு நைட் ஸ்நாக்ஸ் ரெசிபியோட வந்திருக்கேங்க. ஒரே மசாலாவ வச்சு 2 ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில கொஞ்சமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வேர்க்கடலைய வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு இடி உரல்ல கொஞ்சமா ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 3, 4 பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு அளவுக்கு சேர்த்துக்கங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்க மிக்ஸி ஜார்ல வேணாலும் இடிச்சு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்த வேர்க்கடலையும் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4 உருளைக்கிழங்க நான் நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இப்போ அதையும் தனியா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசாலாவ நம்ம முதல்லயே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சுக்கிட்டோம்னா, தேவைப்படும்போது நோன்பு திறக்கிற அந்த இஃப்தார் டைம்லயோ, இல்ல பசங்க ஸ்கூல் விட்டு வந்த டைம்லயோ உடனே நம்ம வந்து விதவிதமா ஸ்நாக்ஸ செஞ்சு குடுத்துக்கலாம். கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்த பிறகு அதில கொஞ்சமா ஷாஹி ஜீரா, கொஞ்சமா சோம்பு 2த்தையும் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு லேசா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சிருக்கிற மசாலா, அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் வேர்க்கடலை பொடி எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ கொஞ்சமா ஆம்ச்சூர் பவுடர், சாட் மசாலா, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு சரி பார்த்த பிறகு ஒரு 5 நிமிஷத்துல சிம்ல வச்சு இறக்கணும்னா நம்மளுடைய சூப்பரான பேஸ் மசாலா ரெடி ஆயிடும். இப்போ நம்ம கோதுமை மாவுல இந்த மாதிரி சப்பாத்தி போல பராத்தா தேய்ச்சிட்டு அதில் நல்லா உருண்டையா உருட்டி வச்சிருக்க இந்த மசாலாவை நல்லா பரத்தி விட்டுக்குங்க. அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை மேலே வீடியோவில் காமிக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மூடி விட்டுட்டு நம்ம ஒரு கட்டர் வச்சு நீல வாக்கில் வெட்டிக்கலாம். இப்போ நான் வீடியோவில் எப்படி காட்டுறனோ அதே மாதிரி செஞ்சு அதே போல் ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அது கூடவே கொஞ்சமா கார்லிக் பவுடர், கொஞ்சமா உப்பு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி ஒரு கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம நீல வாக்குல கட் பண்ணின இந்த பீஸஸ ட்விஸ்ட் பண்ணி இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுல டிப் பண்ணி எடுத்துட்டு, நம்ம ரொம்பவே லோ டூ மீடியம் ஃப்ளேம்லயே ஆயில வச்சு ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரவுன் ஆனதும் எடுத்துறலாம். ரொம்பவே வேகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம யூசுவலா செய்யற ஸ்நாக்ஸ் ரெசிபிலேயே கொஞ்சம் சின்னதா ஒரு ட்விஸ்ட் கொடுத்து இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரே சந்தோஷமா ரசிச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியான, டேஸ்டியான, சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டிலேயே எளிமையா மட்டன் கொத்துக்கறி போட்டு செய்யற நோம்பு கஞ்சி ரெசிபியும் சேனல்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. நம்ம எல்லா ஸ்பைரல் ஸ்டிக்ஸையும் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம செஷ்வான் சட்னியோடையோ இல்லை டொமேட்டோ சாஸோடையோ சர்வ் பண்ணலாம். ரொம்பவே யம்மியாக இருக்கும். வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டான ஒரு நல்ல ஒரு மசாலாவோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் நோன்பு திறக்கும் போது இந்த ஸ்பைரல் ஸ்டிக்ஸை நோன்பு கஞ்சியோட வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே யம்மியாக இருந்தது. அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அந்த மசாலாவை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு காலையில நோன்பு வைக்கிற சஹர் டைம்ல இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸை ஓரத்தெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த மசாலாவை உள்ள ஃபில் பண்ணிட்டு தோசை தவால பட்டர் போட்டு 2 பக்கமும் நல்லாவே டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். ரொம்பவே ஹெல்தியா, அதே சமயம் செய்யறதுக்கும் ரொம்ப எளிமையா, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியா இருந்தது. சிம்பிளான இந்த 2 வெரைட்டி ஆஃப் ரெசிபிஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க.